7 சீட்டர் அப்புறம் 8 சீட்டர் வண்டியை மட்டும் பார்க்க போகிறோம். டாடா சஃபாரி ஒன்று இருக்குது. சஃபாரிலே வந்து ஸ்டார்ம் வேரியண்ட்டு. ஸோ பின்னாடி வந்து ஒரு பயணியர் வந்து சப்வூஃபர் போட்டிருக்காங்க, நல்லா ஒரு பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 2 சீட்டை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததாக வந்து மாருதி சுசுகியோட எர்டிகா. ஸோ இதெல்லாம் டீட்டெயில் சொல்லுங்கள். 2012 ஆமாம் சொன்னார், 2012 சிங்கிள் ஓனர், 1.25 வந்து இதுக்கு ஓடி இருக்குது. ஸோ இந்த வண்டி சேலுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். டீட்டெயில் சொல்லுங்கள். இது ஓப்பன் பண்ணிக்கலாம். டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இனோவா ஒயிட் இனோவா கிறிஸ்டா பார்க்கலாம். ஸோ இதை டீட்டெயில் அழகாக கேட்டுக்கலாம். இதெல்லாம் டீட்டெயில் சொல்லுங்கள். இதுங்க டீட்டெயில் வந்து வாகனத்து வேறு இருக்குது. ஸோ பேக் ரோ உங்களுக்கு வந்து மிடில் ரோ பாருங்கள், டாட்டாவோட ஹெக்ஸா. ஸோ பாருங்கள், இதுவும் டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இதோட டீட்டெயில் சொல்லுங்கள். ஸோ பேக் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி கார் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், சீட்ஸை வந்து உங்களால் டில்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடுது. இங்கே வந்து ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல்ஸ். இதில் வந்து ஏர் பேக்கு உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஏர் பேக் வருதுன்னு நினைக்கிறேன். 10 ஏர் பேக் நிறைய இருக்குது இந்த வண்டியில். ஸோ guys, வெல்கம் டு எவ்ரிதிங் ஃபார் சேல். ஸோ guys, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா எஸ்வி கார்ஸில் இருக்கோம். ஸோ எஸ்வி கார்ஸில் வந்து உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ் இருக்குது. ஆடியிலேருந்து உங்களுக்கு எல்லா பிராண்டு, மஹேந்திரா, டாட்டா எல்லா பிராண்டும் இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 7 சீட்டர் அப்புறம் 8 சீட்டர் வண்டியை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன கார் இருக்குது, செடான், ஹேட்ச்பேக் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டில் வந்து நம்மள்கிட்ட ஒரு டாட்டா சஃபாரி ஒன்று இருக்குது. சஃபாரிலே வந்து ஸ்டார்ம் வேரியண்ட்டு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து அக்கா கிட்ட கேட்டுக்கலாம். அக்கா சொல்லுங்கக்கா, என்ன டீட்டெயில்? இந்த வண்டி சஃபாரியோட வருஷம் வந்து 2015ங்க. ஓகே. ஓனரு 2 ஓனருங்க. 2 ஓனருங்க. 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 120 ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குதுங்க. ஓகே. இதோட பிரைஸ் வந்து 645ங்க. 645. ஓகே. ஸோ 2015 சஃபாரி பாருங்கள். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சஃபாரி ஸ்டார்மில் வந்து உங்கள் வண்டி இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வண்டி. இதோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய்வில் வந்து பிளாக்ல இருக்கும், ஒரு பிளாக் தீமில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பேக் சைடு காட்டுறேன். ஸோ பேக்கில் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு பயணியர் வந்து சப்வூஃபர் போட்டிருக்காங்க, நல்லா ஒரு பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 2 சீட்டை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். வண்டி நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸாக வந்து லிஃப்டாக இருக்கும், நல்லா பார்க்க ஒரு உண்மையான ரியல் எஸ்யூவி மாதிரி இருக்கும். ரியல் எஸ்யூவி மாதிரியெல்லாம் இல்லை, எஸ்யூவியே தான். ஸோ இங்கே பாருங்கள், ஏசி வென்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான என்ஜின் இருக்கும் இந்த வண்டியில். அதனால் வந்து மெரிச்சா நாம் அப்படி இழுத்துட்டு போகும் நம்மளை. ஸோ பாருங்கள், இதோட எல்லாமே க்ரோம் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துடலாம். ஃப்ரண்ட் சீட் காட்டுற பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. இதில் வந்து டுவல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ், பவர் ஸ்டேரிங், அலாய் வீல் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அங்கே வந்துடும். ஸோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இல்லை, உங்களுக்கு வந்து மேனுவல் தான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏசி ரியர்லேயே வந்து நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், தேவையான ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ 5 ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட் கண்டிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹெட் ரெஸ்ட் பாருங்கள், எல்லாமே அவங்களே போட்டிருக்காங்க. ஒரு லெதர் சீட் அருமையாக போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட ப்ரைஸும் உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து வண்டி வந்து உங்களுக்கு 6 lakh சம்திங் தான் கோட்டிங். ஸோ பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அடுத்த வண்டி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததாக வந்து மாருதி சுசுகியோட எர்டிகா. ஸோ இதெல்லாம் டீட்டெயில் சொல்லுங்கள். 2012 ஆமாம் சொன்னார், 2012 சிங்கிள் ஓனர், 1.25 வந்து இதுக்கு ஓடி இருக்குது. உங்களுக்கு 1.25 ஓடி இருந்தாலும் ப்ரைஸ் வந்து நான் இது கார் ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறேன். ஸோ பாருங்கள், டயர்ஸ் எல்லாமே அபோவ் 70% இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி பார்த்துருங்க. ஸோ பின்னாடி ஓப்பன் பண்ணால் இடிக்கும், அதனால் முன்னாடி பார்த்துடலாம். ஸோ இது வந்து எர்டிகாலே வந்து VDI வெர்ஷன். ஸோ பாருங்கள், சீட் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு. சீட் எல்லாமே வந்து தரமாக இருக்குது. பாருங்க, ஸோ வெளியே வந்து ஒயிட் கலர், உள்ளே வந்து ஒரு பெய்ஜ் கலரில் வந்து மேட்சிங்காக கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. அப்புறம் வந்து ORVM கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்கே கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ளே வந்து உட்காந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், முன்னாடி ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் உங்களுக்கு போட்டிருக்காங்க, ஒரு 10 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டுவல் ஏர் பேக் இருக்காது, ABS, அந்த பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்துடுது.
ஸோ இதுக்கான கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 630 வந்து கோட் பண்ணுறாங்க. VDI டீசல் வெர்ஷன் TN70 70 நம்பர். ஸோ அடுத்ததான் இந்த இன்னோவா கிறிஸ்டா லெஜெண்டுன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த வண்டி சேலுக்கு இருக்குது. ஸோ இதான் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இது இன்னோவா கிறிஸ்டாங்க, ஜெட் மாடலுங்க. சரிங்களா? டாப் அண்ட் வேரியன்ட். ஓகே. இது மாடல் வந்து 2017. ஓகே. சரிங்களா? ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க. ஓகே. 2,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 240 ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டியில பேர்ல தான் இருக்கு. 240 வந்து ஓடி இருக்குங்க. இதோட பிரைஸ் வந்து 1920 போட்டுருக்காங்க. ஓகே. 1920. உங்களுக்கு வந்து கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1920. ஸோ பின்னாடி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாஸ் சீட்டு கேப்டன் சீட்டாக இருக்கும். அதனால் வந்து சென்டரில் நீங்கள் வந்து இப்படி போயிடலாம். உங்களுக்கு பின்னாடி பாருங்கள். பின்னாடி வந்து டீசெண்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏசி வெண்டெல்லாம் பாருங்கள். இந்த இன்னோவாவில் வந்து உங்களுக்கு ஏசி வெண்டெல்லாம் டீசெண்டாக இருக்கும். பின்னாடி வந்து ஃபுட் ட்ரே வித் கப் ஹோல்டரோட இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கீழே என்ட்ரி தான். அதனால் வந்து ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள். இந்த வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே வருது. ஆல் ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு வந்து ஒன் டேப் பண்ணிங்கன்னா எல்லா விண்டோவே இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா எல்லா விண்டோவுமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து லாக் அன்லாக் பண்ணுறது டோரு. ஸோ இது வந்து வெளியே ஓஆர்விஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸு. ஸோ இப்போ உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பட்டன் ஸ்டார்ட்டோட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டேரிங்ஸில் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கில் இந்த காருக்கு வந்து உங்களுக்கு பாருங்கள் ஏர் பேக் வந்து இங்கே ஏர் பேக் இருக்கும், இங்கே ஏர் பேக் இருக்கும், இங்கே ஒன்று நிறைய ஏர் பேக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 6 ஏர் பேக் வருது இதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் ஒன் கண்ட்ரோல்ஸ், கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அப்புறம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இங்கே வந்துடும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். ஸோ இப்போ வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து கம்பெனி இன்பில்டு GPS நேவிகேஷனோட இருக்கக்கூடிய உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் பேக் ஆக்டிவேஷன் இதில் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். உங்களுக்கு வந்து ஈகோ மோட், பவர் மோட், அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு வந்து இதில் வந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், ஒரு 2400 cc பவர்ஃபுல் என்ஜின் இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 12 to 13 வந்து இங்கே மைலேஜ் எதிர்பார்க்கலாம் அந்த வண்டியில். ஸோ மைலேஜ் எல்லாம் இல்லை தாண்டி இது வந்து ரொம்ப ரிலையபிளான இன்ஜின் இல்லை நீங்கள். ஸோ கைஸ் அந்த இன்னோவா கிறிஸ்டா இப்போ பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஒயிட் இன்னோவா கிறிஸ்டா பார்க்கலாம். ஸோ இதை டீட்டெயில் கேட்டுக்கலாம். இதெல்லாம் டீட்டெயில் சொல்லுங்கள். இதுங்க டீட்டெயில் வந்து வாகனத்து இந்த மாடல் வந்து 2020ங்க. சரிங்களா? சிங்கிள் ஓனருங்க தான். ஓகே. 1,70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஓகே. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குங்க. சரிங்களா? ஓகேங்கக்கா. இது இப்போ என்ன வேரியண்ட்டுங்கக்கா? விங்களா, ஜெட்டுங்களா, ஜிங்களா? வி மாடல். வி வேரியண்ட். ஓகே. உங்களுக்கு வி வேரியண்ட் இது. ஸோ பாருங்கள் வண்டி ஃபுல்லாக ஃப்ரண்ட் கிரில் பாருங்கள். ஃப்ரண்ட் கிரில் வந்து க்ரோம் ஃபினிஷில் இருக்குது. உங்களுக்கு வி வேரியண்ட்டாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும். ரியரில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரியரில் பாருங்கள். சாரி இது வி இல்லை, ஜி வேரியண்ட். அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்க. 2.4G. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸோ பாருங்கள் மிடில் ரோப்பை எல்லாமே வந்து உங்களுக்கு நூடுல் மேட் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் கலர் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. வெளியே ஒயிட்டுக்கு ப்ளூக்கு நல்லா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். வேறு ஓகே. ஸோ பேக் ரோ உங்களுக்கு வந்து மிடில் ரோ பாருங்கள். ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கே வந்துடுது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. இங்கே பாருங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இல்லை, நார்மல் தான். உங்களுக்கு வந்து எக்கோ மோட், பவர் மோட், இன்ஜின் எல்லாம் சேம் தான். அது இருக்கும். ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் மாறும். இப்போ பாருங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இது 20 மாடலுங்கிறதுனால வந்து உங்களுக்கு 21 lakh வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து 1,70,000 ஓடல, 1,07,000 கிலோமீட்டர் அப்படி இருக்குது. 170 கிடையாது. ஸோ 29 தருமபுரி நம்பர். ஸோ அடுத்த வண்டி பார்க்கலாம். ஸோ அடுத்த வண்டி வந்து இந்த டாட்டாவோட ஹெக்ஸா. ஸோ பாருங்கள் இதுவும் டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இதோட டீட்டெயில் சொல்லுங்கக்கா. இது வந்து மாடல் வந்து 2019 ஓகே. சரிங்களா? சிங்கிள் ஓனர் தாங்க. சரிங்க. சிங்கிள் ஓனர். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குதுங்க. கிலோமீட்டர் வந்து 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஓகே. சரிங்களா? என்ன வேரியண்ட்டுங்க இது? XM. பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து வெரிகவர் 400.
ஸோ இன்ஜினும் இதில் வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இன்ஜின், அப்போவே வந்து 400 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். XTA வேரியண்ட்டு. ஸோ இதில் பாருங்கள் அலாய் வீல் உங்களுக்கு வந்து அலாய் வீல், பிளாக் அலாய் வீல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ பேக்கில் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி கார் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் சீட்ஸை வந்து உங்களால் டில்ட் பண்ண முடியும். பின்னாடி ரோ பாருங்கள், இது வந்து மிடில் ரோ. எனக்கு வந்து இந்த டாட்டா வந்து நான் நிறைய இந்த வண்டி டாட்டாவோட வந்து மூவ் ஆகலாம். ஆனால் வந்து என்ன கேட்டால் வந்து உண்மையிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கார்னு சொல்லலாம். இதில் வந்து டாட்டாவில் வந்து லாஸ்ட்டாக வந்த 4 வீல் டிரைவ் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து 4 வீல் டிரைவ் எதுவும் வருது. ஆனால் இந்த வண்டி 4 வீல் டிரைவ் என்னன்னு தெரியல. 4 வீல் டிரைவ் இல்லை இது. ஸோ முன்னாடி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடுது. இங்கே வந்து ஸ்டீரிங் வீல் கண்ட்ரோல்ஸ். இதில் வந்து ஏர் பேக்கு உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஏர் பேக் வருதுன்னு நினைக்கிறேன். 10 ஏர் பேக் நிறைய இருக்குது இந்த வண்டியில். ஸோ அதனால் சேஃப்டிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இது வந்து இங்கே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க, 10 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ஸோ அப்புறம் வந்து கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள். ஸோ சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்து பாருங்கள் ஒரு மைக்ரோஃபோன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கால் பேசுறதுனால நம்ம கிறிஸ்டல் கிளியராக வந்து பேசிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள் டோர் ஹேண்டு டோரே பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் பயங்கர சேஃப்டியாக இருக்கும் இந்த வண்டி. என்ன ரேட் கோட் பண்ணுறது? ப்ரைஸ் வந்து 1150 போட்டிருக்குதுங்க. எவ்வளோங்க? 1150. 1150. ஸோ உங்களுக்கு வந்து 1150 வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் என்ன கேட்டால். ஸோ இப்போதைக்கு இருக்கிற 7 சீட்டர் இதுதான். ஸோ 7 சீட்டர் நான் டீட்டெயிலாக கால்ட்டு பண்ணி நினைக்கிறேன். ஸோ ஒரு சஃபாரி, எரிட்டிகா, 2 இனோவா, அப்புறம் ஒரு ஹெக்ஸா. ஸோ இது எல்லாமே வந்து ரியல் எஸ்யூன்னு சொல்லலாம். ஸோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா காரும் டீட்டெயிலாக எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்ஸ், பை பை.